ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈது ஸ்பெஷல் ரைஸ் கீரை எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். அதுக்கு தண்ணி சேர்க்காத 1 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. பாஸ்மதி அரிசி ஒரு 6 ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசிலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இதுக்கு. அது கூடயே முந்திரி, 15 பாதாம், 4 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போது பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கரண்டி வச்சு தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரிசி வேக வேக கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. அப்படி கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிருங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு மில்க் மேடு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. மில்க் மேடு சேர்க்கும்போது நம்ம ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் ரிச்சாக காட்டுங்க. அதுக்காக தான். இப்போது இதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்க்குறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. நமக்குள்ளே டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யில் தாளித்து கொட்டுறதுனால கொட்டிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஐஸாகவும் சர்வ் பண்ணலாங்க. எப்படி கொடுத்தாலும் குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.